Hello students, welcome to 7th Standard Maths, Unit 2 Measurements, Part 3. Last video you learnt about rhombus. This video I am going to teach trapezium. அதாவது சரிவகம். What is trapezium? A parallelogram with one pair of non-parallel sides is known as a trapezium. The distance between the parallel sides is the height of the trapezium. Here the sides AD and BC are not parallel, but AB is parallel to DC. அதாவது இணைகரத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும். ஆனால் சரிவகத்தில் ஒரு எதிரெதிர் பக்கம் இணையாக இருக்கும், ஆனால் மற்றொரு எதிரெதிர் பக்கம் இணையாக இருக்காது. ஸோ சம் போடுறப்ப இணையாக இருக்க எதிரெதிர் பக்கத்தை மட்டும் ஏபின்னு எடுத்துக்குவோம், அந்த ரெண்டுக்கும் உள்ள இடைவெளியை ஹைட்ஸ்ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் ஐசாசெலஸ் ட்ரபீசியம். இஃப் the non-parallel sides of a trapezium are equal, AB is equal to CD, then it is known as an isosceles trapezium. அதாவது இரு சமபக்க சரிவகம். இணையா இல்லாத ஆப்போசிட் சைட்ஸோட அளவு சமமாக இருந்தால் அது இரு சமபக்க சரிவகம் எனப்படும். ஓகே சில்ட்ரன், இப்போ சரிவகத்தோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்ப்போம். Area of the trapezium is equal to half into h into a plus b. Okay students, take your book, turn the page number 47. Exercise 2.3. First sum, find the missing values. Sumல டேப்லர் காலத்தை 4 பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல ஹைட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, செகண்ட்ல பேரலல் சைடு ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, தேர்டில் நெக்ஸ்ட் பேரலல் சைட் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக ஏரியாவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு வேல்யூ மிஸ் ஆகுது, அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சப் டிவிஷன் ஆஃப் 1, ஹைட் 10 மீட்டர், ஏ 12 மீட்டர், பி 20 மீட்டர். ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் இஸ் ஈக்குவல் டு half into ஹைட் into ஓப்பன் ப்ராக்கெட் ஏ ப்ளஸ் பி க்ளோஸ் ப்ராக்கெட் is equal to half into ஹைட்ஸோட மதிப்பு 10, ஓப்பன் ப்ராக்கெட் ஏவோட மதிப்பு 12 ப்ளஸ் பியோட மதிப்பு 20 க்ளோஸ் ப்ராக்கெட். பிட்மாஸ் மெத்தட் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது செய்யணும். ஸோ 12ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணால் 32. நெக்ஸ்ட்டு 2வையும் 32வையும் டிவைட் பண்ணுறோம். 1 2s are 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1 12, 6 2s are 12 is equal to 10 into 16, 160. So the answer is 160 square meter. Subdivision of 2, ஹைட்ஸோட வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். A 13 cm, B 28 cm, ஏரியா 492 square centimeter. So area of the trapezium is equal to 492 square centimeter. சரிவகத்தோட ஏரியா ஃபார்முலா half into height into open bracket a plus b close bracket is equal to 492 is equal to half into height வேல்யூ தெரியாது, அதனால் height அப்படியே வச்சுப்போம். ஓப்பன் ப்ராக்கெட் ஏயோட வேல்யூ 13 ப்ளஸ் பியோட வேல்யூ 28 க்ளோஸ் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 492. பிட்மாஸ் மெத்தட் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது செய்யணும். ஸோ 13 + 28 41. ஸோ half into height into 41 இஸ் ஈக்குவல் டு 492. நம்ம ஹைட்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹைட்ஸோட வேல்யூ மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போகிறோம். ஸோ 41 ஹைட் இஸ் ஈக்குவல் டு 492 இன்ட்டு 2. நெக்ஸ்ட் 41 ஹைட்ஸில் ஹைட்ஸை மட்டும் வச்சுட்டு 41 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரோம். ஸோ அது டிவிஷனுக்கு போயிடுச்சு. நெக்ஸ்ட் 41 2 டேபிளில் வராது. ஸோ 492 41ஆல் டிவைட் பண்ணுறோம். 141s are 41, பேலன்ஸ் 8 8 41ஓட சின்னது. ஸோ 2 கீழே இருக்கிறோம். இப்போ 82 இருக்குது. 2 41s are 82, பேலன்ஸ் 0. ஸோ கோஷன்ட்ல இருக்க 12 எடுத்துக்கிறோம். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 12 into 2, 12 2s are 24. ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். சப் டிவிஷன் ஆஃப் 3, ஹைட்ஸ் 19 மீட்டர், ஏ தெரியாது, பி 16 மீட்டர், ஏரியா 323 ஸ்கொயர் மீட்டர். இப்போ நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் இஸ் ஈக்குவல் டு 323 ஸ்கொயர் சென்டிமீட்டர்
ஏரியாவோட ஃபார்முலா half into h open bracket a plus b close bracket is equal to 323. Next half into h ஓட வேல்யூ 19 open bracket a ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏவை அப்படியே போட்டுறணும். a plus b ஓட வேல்யூ 16 close bracket is equal to 323. Next 19 உள்ள விட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ half into 19a plus 19 into 16 is equal to 323. இப்போ 19 16 மல்டிப்ளை பண்ணா 9 6 are 54. 4 கீழே எழுதிட்டு 5 10th பிளேஸ்ல எழுதுறேன். 1 6 are 6 plus 5 11. 1 into 9 9 1 into 1 1. 1 digit தள்ளி எழுதணும். நெக்ஸ்ட் ஆட் பண்ண வேண்டியதான். 4 அப்படியே கீழே இறக்கிறோம். 9 plus 1 10 0 balance 1 1 plus 1 plus 1 3. So 19 16 மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் 304. நெக்ஸ்ட் half into open bracket 19a plus 304 close bracket is equal to 323. Next 1 by 2 equal to அங்கடு கொண்டு போகிறோம். இப்போ 323 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 3 2s are 6 2 2s are 4 3 2s are 6. ஸோ 323 2 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 646. ஸோ 19a plus 304 is equal to 646. நெக்ஸ்ட்டு 19a மட்டும் இங்கே வச்சுட்டு 304 ஈக்குவல் டு கன்சைடு போகிறோம். ஸோ அது மைனஸில் போயிடுது. இப்போ 646ஐயும் 304 மைனஸ் பண்ணால் 6 minus 4 2 4 minus 0 4 6 minus 3 3. ஸோ த ஆன்சர் இஸ் 342. ஸோ 19a இஸ் ஈக்குவல் டு 342. இப்போ நம்ம ஏ மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 342 டிவைடட் பை 19. இப்போ 342 19ஆல் டிவைட் பண்ணால் 1 19s are 19 பேலன்ஸ் 15. இப்போ 15 19ஓட சின்னது. ஸோ 2 கீழே இருக்கிறோம். 152 8 19s are 152. ஸோ பேலன்ஸ் 0. கோஷன்ட்ல 18 இருக்கு. ஸோ a is equal to 18 meter. Subdivision of 4 is homework for you. Second sum, find the area of a trapezium whose parallel sides are 24 cm and 20 cm and the distance between them is 15 cm. A, B ஓட வேல்யூ H ஓட வேல்யூலாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ parallel sides are A is equal to 24 cm, B is equal to 20 cm. Distance between the parallel sides H is equal to 15 cm. Area of the trapezium is equal to half into H into open bracket A plus B close bracket is equal to half into H ஓட மதிப்பு 15 open bracket A ஓட மதிப்பு 24 plus B ஓட மதிப்பு 20. விட்மாஸ் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க செய்யணும். ஸோ 24 20 ஆட் பண்ணா 44. ஸோ half into 15 into 44. இப்போ 2 44 டிவைட் பண்ணா 1 2s are 2 2 2s are 4 2 2s are 4. ஸோ 22. ஸோ பேலன்ஸ் இருக்குது 15 into 22. 15 22 மல்டிப்ளை பண்ணா 2 5s are 10 0 பேலன்ஸ் 1 1 2s are 2 plus 1 3. அகைன் 2 தான் இருக்குது. ஸோ 30 தான் வரும். 1 டிஜிட் தள்ளி போடணும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். 0 கீழே இறக்கணும். 3 plus 0 3. நெக்ஸ்ட் 3 கீழே இறக்கணும். ஸோ 59 22 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 330. ஸோ த ஆன்சர் இஸ் 330 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தேர்ட் சம், த ஏரியா ஆஃப் அ ட்ரபீசியம் இஸ் 1586 square centimeter. The distance between its parallel sides is 26 centimeter. If one of the parallel sides is 84 centimeter, then find the other side. இந்த சம்மில் நமக்கு ஏரியா தெரியுது, ஹைட் தெரியுது, ஏ தெரியுது, பி மட்டும் தெரியல. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரபீசியம் இஸ் ஈக்குவல் டு 1586 ஸ்கொயர் சென்டிமீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் parallel side height is equal to 26 centimeter. One of the parallel side A is equal to 84 centimeter. Other parallel side B நம்ம கண்டுபிடிக்கணும். Area of the trapezium formula half into height into open bracket A plus B close bracket is equal to 1586. Half into height ஓட வேல்யூ 26 open bracket A ஓட வேல்யூ 84 plus B ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். Close bracket is equal to 1586. 1 26 divide பண்ணா 1 2s are 2 1 2s are 2 3 2s are 6. So 13. இப்போ 13 உள்ள விட்டு போயிருக்கிறோம். 13 into 84 plus 13b is equal to 1586. இப்போ 84 13 மல்டிப்ளை பண்ணோம். 4 3s are 12 2 balance 1 8 3s are 24 plus 1 25. 1 into 4 4 1 into 8 8. 1 digit தள்ளி எழுதணும். நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்.
2 அப்படியே கீழே இறக்கிடணும். 5 + 4 9, 2 + 8 10. 13ஐயும் 84ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 1092. ஸோ 1092 + 13b = 1586. இப்போ 13bயை மட்டும் வச்சுட்டு 1092 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகணும். ஸோ அது மைனஸ்க்கு போயிடும். ஸோ 1586ஐயும் 1092ஐயும் மைனஸ் பண்ணால் 6 - 2 4. 8ஓட 9 பெருசு. ஸோ 100 + பாரோ வாங்குகிறோம். அப்போ இங்கே 18 இருக்கும். 18 - 9 9. அப்போ 100 + 4 இருக்கும். ஸோ 4 மட்டும் கீழே வந்துடும். 1 - 1 0. ஸோ த ஆன்சர் 494. ஸோ 13b = 494. பியை மட்டும் வச்சுட்டு 13 இங்கிட்டு கொண்டு வரோம். டிவிஷனில் வந்துடும். b = 494 / 13. அதை டிவைட் பண்ணால் 3 13s are 39, பேலன்ஸ் 10. 10 13ஓட சின்னது. ஸோ 4 கீழே இறக்குறோம். இப்போ 104 இருக்குது. 8 13s are 104, பேலன்ஸ் 0. கோஷன்ட்டில் 38 இருக்குது. ஸோ b = 38 centimeter. Fourth sum, the area of a trapezium is 1080 square centimeter. If the length of its parallel sides are 55.6 centimeter and 34.4 centimeter, find the distance between them. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது height ஓட வேல்யூ. Area of the trapezium is equal to 1080 square centimeter. Length of one parallel side A is equal to 55.6 centimeter. Length of the other parallel side B is equal to 34.4 centimeter. Distance between the parallel sides height. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். Area of the trapezium formula half into height into open bracket a plus b close bracket is equal to 1080. Half into height ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதனால height அப்படியே போட்டுறோம். into open bracket a ஓட வேல்யூ 55.6 plus b ஓட வேல்யூ 34.4 close bracket is equal to 1080. இப்போ 55.6ஐயும் 34.4ஐயும் ஆட் பண்ணணும். 6 + 4 10 0 பேலன்ஸ் 1 10 டிஜிட்டில் போடணும். 5 + 4 + 1 10 0 பேலன்ஸ் 1 100 டிஜிட்டில் போடுறோம். 5 + 1 + 3 9. 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 90.0. 0க்கு மதிப்பு இல்லை. அதனால் 90 மட்டும் தான் ஆன்சர். half into 90 height is equal to 1080. இப்போ 2ஐயும் 90யும் டிவைட் பண்ணால் 1 2s are 2, 4 2s are 8, பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ 45 height. ஸோ 45 height is equal to 1080. இப்போ ஹைட்ஸை வச்சுட்டு 45 ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடுவோம். ஸோ height is equal to 1080 / 45. ரெண்டுமே 5 டேபிளில் வரும். ஸோ 9 5s are 45. 1080ல் 2 5s are 10, 8 இருக்குது. 1 5s are 5, பேலன்ஸ் 3 30, 6 5s are 30. ஸோ 216 இருக்குது. நெக்ஸ்ட்டு 216 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 9s are 9, 2 9s are 18, பேலன்ஸ் 3 36, 4 9s are 36. So the answer is 24. So height is equal to 24 centimeter. Fifth sum, the area of a trapezium is 180 square centimeter and its height is 9 centimeter. If one of the parallel sides is longer than the other by 6 centimeter, find the length of the parallel sides. அதாவது சரிவகத்தோட ஏரியாவும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட ஏபி ரெண்டு சைடுமே கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் இஸ் ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர். height is equal to 9 centimeter. One of the parallel side is equal to a. ஏன்னா நமக்கு இது என்னன்னு தெரியாது. other parallel side is equal to a plus 6. ஒரு parallel சைடோட அடுத்ததோட நீளம் 6 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரப்பீசியம் ஃபார்முலா half into height into open bracket a plus b close bracket is equal to 180. half into height ஓட மதிப்பு 9, open bracket a ஓட மதிப்பு தெரியாது. ஸோ a plus b ஓட மதிப்பு a ஓட 6 மடங்கு அதிகம். ஸோ a plus 6 close bracket is equal to 180. இப்போ 2ஐயும் 9ஐயும் ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிடணும். ஸோ 2a plus 6 is equal to 180 into 2 divided by 9. 1 9s are 9, 2 9s are 18, 0, 20. So 2a plus 6 is equal to 20 into 2. 2a plus 6 is equal to 2 2s are 4, 0 இருக்கிறோம். ஸோ 40. 2a மட்டும் வச்சுட்டு 6ஐ ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போனால் minus 6. ஸோ 2a is equal to 40 minus 6. 2a is equal to 34.
நமக்கு இப்போ ஏ தான் தேவை. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 34 டிவைட் பை 2. 2ஆல் 34 டிவைட் பண்ணால் 1 2s are 2, 1 2s are 2, 3ல பேலன்ஸ் 1 இருக்குது 14, 7 2s are 14. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர். ஏ 17 சென்டிமீட்டர்னா பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 6. ஸோ 17 ப்ளஸ் 6 23. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 23 சென்டிமீட்டர். Sixth sum. The sunside of a window is in the form of isosceles trapezium, whose parallel sides are 81 cm and 64 cm, and the distance between them is 6 cm. Find the cost of painting the surface at the rate of ₹2 per square centimeter. அதாவது ஏபி அண்ட் ஹைட்ஸோட வேல்யூலாம் நமக்கு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் சன்ஷேட் விண்டோவுக்கு பெயிண்ட் அடிக்க ₹2 ஆகுதுன்னா ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்கணும். விண்டோஸ் parallel sides are A is equal to 81 cm, B is equal to 64 cm. Distance between the parallel side height is equal to 6 cm. Area of the window is equal to half into height into open bracket A plus B close bracket. Half into height ஓட மதிப்பு 6, open bracket A ஓட மதிப்பு 81 plus B ஓட மதிப்பு 64. Bitmas method படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க செய்கிறோம். ஸோ 81 plus 64, 4 plus 1 5, 8 plus 6 14. ஸோ 145. நெக்ஸ்ட்டு 2ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணுறோம். 1 2s are 2, 3 2s are 6. 3 into 145. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 3s are 15, 5 balance 1, 4 3s are 12 plus 1 13 balance 1, 1 3s are 3 plus 1 4. So 435. So area of the window is equal to 435 square centimeter. Cost of painting 1 square centimeter surface is equal to ₹2. Cost of painting 435 square centimeter surface is equal to 435 into 2. 435 into 2 multiply பண்ணா 5 2s are 10, 0 balance 1, 3 2s are 6 plus 1 7, 4 2s are 8. So the answer is ₹870. Month sum. A window is in the form of trapezium whose parallel sides are 105 cm and 50 cm respectively, and the distance between the parallel sides is 60 cm. Find the cost of the glass used to cover the window at the rate of ₹15 per 100 square centimeter. அதாவது சரிவக வடிவ ஜன்னலோட ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கிளாஸ் போடுறதுக்கு 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு ₹15 ஆகுதுன்னா அந்த ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிக்கணும். விண்டோஸ் parallel sides are A is equal to 105 cm, B is equal to 50 cm. Distance between the parallel side height is equal to 60 cm. Area of the window is equal to half into height into open bracket A plus B close bracket. Half into height ஓட value 60, open bracket A ஓட value 105 plus B ஓட value 50. இப்போ 2ஐயும் 60ஐயும் டிவைட் பண்ணால் 1 2s are 2, 3 2s are 6, 0 போட்டால் 30. அதே மாதிரி 105ஐயும் 50ஐயும் ஆட் பண்ணால் 155. ஸோ 30 into 155. இப்போ 155ஐயும் 30ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். 5 3s are 15, பேலன்ஸ் ஒன்று 10s பிளேஸில் எழுதணும். அகைன் 5 3s are 15 plus 1 16, 6 பேலன்ஸ் ஒன்று 100 பிளேஸில் எழுதணும். 1 3s are 3 plus 1 4. நெக்ஸ்ட் ஆட் பண்ணணும். 0 அப்படியே கீழே இருக்கணும். 0 plus 5 5, 0 plus 6 6, 4 கீழே இருக்கணும். ஸோ 4650. So area of the window is equal to 4650 square centimeter. Next, cost of 100 square centimeter glass is equal to ₹15. Cost of 4650 square centimeter glass is equal to 4650 into 15 divided by 100. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். பேலன்ஸ் உள்ள 465 15ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 465 into 15. ஃபஸ்ட்டு 5 எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25. 5 கீழே எழுதிட்டு 2 10th பிளேஸில் எழுதிடுறோம். 6 5s are 30 plus 2 32. 2 போட்டு 3 100 பிளேஸில் எழுதிடுறோம். 4 5s are 20 plus 3 23. நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 5s are 5, 1 6s are 6, 1 4s are 4. 1 டிஜிட் தள்ளி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். 5 அப்படியே கீழே எழுதிக்கிறோம். 2 plus 5 7, 3 plus 6 9, 2 plus 4 6.
ஸோ 165யும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 6975 கிடைக்கும். நெக்ஸ்ட் 4695 10ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். த ஆன்சர் இஸ் 469 rupees 50 paisa. ஸோ விண்டோவுக்கு கிளாஸ் கவர் போட 469 rupees 50 paise செலவாகுது. Okay students, this video you learnt about trapezium. Next video I am going to teach objective type questions. Thank you students.